ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம். மெயினாக வந்து நம்ம மீன் குழம்புக்கு சோம்பும் வெந்தயம் மட்டும்தான் சேர்க்கணும். வெந்தயம், சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். இதுக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு நமக்கு 2 பழமான தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ சோம்பு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மட்டும் ஏன் தான் இப்படி வெடிக்குதுன்னு தெரியலை. வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். நல்லா வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மெயினாக நம்ம மீன் குழம்புக்கு பச்சை மிளகா சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 10 பல் பூண்டு இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரம் நமக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடும். கடுகு உளுந்து நம்ம மீன் குழம்புக்கு எங்கள் அம்மா சேர்க்க மாட்டாங்க. எப்போவுமே சோம்பு வெந்தயம் தான் எங்கள் அம்மா சேர்க்குறது. அதேபடி தான் நானும் சோம்பு வெந்தயம் தான் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு சேர்ப்பேன். அது மாதிரி தேங்காய் நாங்கள் ஊற்றவே மாட்டோம். தேங்காய் ஊற்றுனதே இல்லை மீன் குழம்புக்கு. தேங்காய் ஊற்றுனா அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் நான் எப்போவுமே தேங்காய் ஊற்ற மாட்டேன். தேங்காய் ஊற்றாமல் செஞ்சோம்னா மறுநாள் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி சீக்கிரமும் தக்காளி வெங்காயம் வதங்கிடும். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா நல்லா மசிஞ்சிடட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், உப்பு போட்டோன்னே சீக்கிரமே தக்காளி நல்லா மசிஞ்சிடும். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க.
குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மல்லி, சோம்பு, சீரகம், விரலி மஞ்சள், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளுங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய், மல்லி தனித்தனியாக அரைச்சிருந்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாய்த்தூளை அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம 2 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்குனா தான் நமக்கு குழம்பு தாளிக்கையில் குழம்பு லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு ஒரு மாதிரி பார்க்க சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தாளித்து விட்டு புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் போட்டோம்னா அது மிளகாய்த்தூளும் நல்லா நமக்கு குழம்பு சாப்பிடும்போது ஒரு மாதிரி எரிக்கிற மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோவா கலராக இருக்காது. இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த இந்த பொடியை போட்டு நம்ம நல்லா மிளகாய்த்தூளை போட்டு எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிட்டோன்னா நமக்கு குழம்பு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே மீன் குழம்புக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு இந்த மிளகாய்த்தூளை வதக்கிடுங்க 2 நிமிஷம். இப்போ நம்ம புளி ஊற வச்ச தண்ணியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்களுக்கு புளிப்புக்கு தேவையான புளியை சேர்த்துக்கோங்க. பெரிய எலும்புச்சம்பழம் அளவு புளியை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு எல்லாமே போட்டாச்சு. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இது வந்து நான் புளி நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். அதோட சக்கை இவ்வளோ புளி நான் சேர்த்துருக்கேன். புளி கரைக்கிறதுக்கு முன்னாடி காமிக்கணும்னு நினச்சேன், அந்த வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் கரைச்சதுக்கப்புறம் அந்த புளியை காமிக்கிறேன். இவ்வளோ புளி நான் சேர்த்தேன். இது நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த புளி. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து மீன் பெசரி வச்சுருக்கோம், இதையும் நம்ம வறுக்கணும். வாசமாக இருக்குது. என்ன மீன் இன்றைக்கி நம்ம வாங்கினோன்னா கட்டிக்காலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். இவ்வளோ நாள் இந்த மீன் வாங்கினதில்லை, இப்போ தான் முதல் முறையாக வாங்கியிருக்கேன். கட்டிக்காலை இந்த மீனுக்கு பேர். அதோட மண்டை பாருங்க எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மீனோட தலை. இது கட்டிக்காலை. இது நெய் மீன் வாங்கினோம் 2, 1/2 கிலோ வந்து 2 இருந்துச்சு. அதை நம்ம காலையிலே வறுத்து கஞ்சியும் வறுத்த மீனும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதோட மண்டை 2. இது வந்து அதுக்கு தலைக்கு பக்கத்தில் உள்ள கட்டிக்காலை மீன், அந்த மீனோட ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். நெய் மீனோட 2 பீஸ் குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழம்புக்கு 2-3 பீஸ் போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதுக்காண்டி குழம்பு கொதித்தோடனே இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து கட்டிக்காலைங்கிற மீன் வறுத்தாலும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வாரம் இந்த மீனை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு அந்த மிளகாய்த்தூளை அதிலேயே வதக்கணும்னா தான் இந்த மாதிரி எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு பார்க்கவே நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக குழம்பு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் குழம்போட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குழம்ப கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மீனை சேர்த்துக்கணும்.
ஆனால் மீன் நமக்கு டக்குன்னு வெந்துடும். மீனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஏன்னா அதிகமாக வெந்துச்சுன்னா நமக்கு அதெல்லாம் உடஞ்சி மீனெல்லாம் உடஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இந்த பக்கம் மீனை வறுக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் மீனை நம்ம வறுத்தாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை அமர்த்தியாச்சு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மீன் குழம்பு இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீன்லாம் நல்லா உடையாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான மீன் குழம்பு, கட்டிக்காலை மீன் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.